வணக்கம். வர்த்தக உபரி மற்றும் வர்த்தக பற்றாக்குறை என்று அவ்வப்போது நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு நாடு ஏற்றுமதி செய்வதை விட அதிகமாக இறக்குமதி செய்யும் போது வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுகிறது. வர்த்தக பற்றாக்குறை பொதுவாக நாணய மாற்று விகிதங்களில் எதிர்விளைவை கொண்டிருக்கும். ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாகும் போது ஒரு நாட்டின் நாணயத்திற்கான தேவை குறைவாக இருக்கும். அதுவே இறக்குமதி செய்வதை விட ஏற்றுமதி செய்வதை வர்த்தக உபரி என்று குறிப்பிடுகிறோம். இந்தியாவின் வர்த்தக சமநிலையை பார்த்தால் வர்த்தக பற்றாக்குறை உள்ள ஒரு நாடாகவே இந்தியா உள்ளது இப்போதும். அதாவது ஏற்றுமதி செய்வதை விட அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது இந்தியா. மொத்தமாக பார்த்தால் நமது நாடு வர்த்தக பற்றாக்குறையை கொண்டிருந்தாலும் சில நாடுகளுடனான வர்த்தகத்தில் வர்த்தக உபரியையும் கொண்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்தில் இந்தியா வர்த்தக உபரி என்ற நிலையை கொண்டுள்ளது. அதனால்தான் இந்தியா அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஒருபோதும் பகைத்துக் கொள்வதில்லை. வளைகுடா நாடுகளுடன் இந்தியா பெருமளவில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளது. அரபு நாடுகளுடனான வர்த்தகத்தில் இந்தியா 56.35 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. அதே நேரம் 105.49 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. எனவே வளைகுடா நாடுகளுடனான வர்த்தகத்தில் இந்தியா வர்த்தக பற்றாக்குறையை கொண்டுள்ளது. 49.17 பில்லியன் அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. நாம் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததை விட 2 மடங்கிற்கும் அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். எனவே இங்கு வர்த்தக பற்றாக்குறை நிலவுகிறது. அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்தை பார்த்தால் 75.93 பில்லியன் அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் 59.38 பில்லியன் அளவுக்கு மட்டுமே இறக்குமதி செய்கிறது. இங்கு வர்த்தக சமநிலையை பார்த்தால் வர்த்தக உபரியை கொண்டுள்ளது இந்தியா. $16.55 பில்லியன் அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்தில் வர்த்தக உபரியை கொண்டுள்ளது இந்தியா. அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நமது வர்த்தகம் நமக்கு லாபம் அளிப்பதாக உள்ளது. அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகம் இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியமாகும். ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகத்தில் $38.46 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. நாம் ஏற்றுமதி செய்வதை விட அதிகமாக ஆசியான் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம். இந்தியாவிற்கு மிக அதிக வர்த்தக பற்றாக்குறை உள்ளது சீனாவுடனான வர்த்தகத்தில்தான். வெறும் 16 பில்லியன் அளவுக்கு மட்டுமே இந்தியா ஏற்றுமதி செய்யும் நிலையில் சீனாவிலிருந்து 101 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. எனவே இங்கு வர்த்தக பற்றாக்குறை 85 பில்லியனாக உள்ளது. அவ்வாறு மிக அதிக அளவில் இந்தியா வர்த்தக பற்றாக்குறையை எதிர்கொள்வது சீனாவுடனான வர்த்தகத்தில்தான். அதே நேரம் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில்தான் இந்தியா மிக அதிக அளவில் லாபம் ஈட்டுகிறது. இந்தியாவிலிருந்து $77.5 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் வெறும் 40.77 பில்லியன் அளவுக்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்படுகிறது. அதனால் இங்கு 36.74 பில்லியன் அளவுக்கு வர்த்தக உபரியை கொண்டுள்ளது இந்தியா. இதிலிருந்தே அமெரிக்காவுடனான வர்த்தகம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்தியா அமெரிக்காவை ஒருபோதும் பகைத்துக் கொள்ளாது, பகைக்கவும் கூடாது என்று நாம் கூறுகிறோம். நெதர்லாண்ட்ஸுடனான வர்த்தகத்தில் $17.40 பில்லியன் வர்த்தக உபரியை கொண்டுள்ளது பாரதம். எனவே நெதர்லாண்ட்ஸுடனான வர்த்தகம் இந்தியாவிற்கு லாபம் தரக்கூடியதாகும். அதனால் அந்நாட்டுடனான வர்த்தகம் மிகவும் முக்கியமாகும். பிரிட்டனுடனான வர்த்தகத்தில் $4.5 பில்லியன் வர்த்தக உபரி என்ற நிலை உள்ளது. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகும். இதற்கான மிக முக்கியமான காரணம் இங்கு உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதுதான். இந்தியாவில் உற்பத்தியை அதிகரித்து முக்கியமான உற்பத்தி மையமாக மாற்றினால் தான் வர்த்தக பற்றாக்குறை என்ற நிலையில் இருந்து வர்த்தக உபரி என்ற நிலையை நாம் அடைய முடியும். ஒரு வலிமையான மேனுஃபேக்சரிங் பவராக நாம் மாற வேண்டுமானால் தற்போதுள்ள வளர்ந்த நாடுகளின் ஆதரவு அவசியமாகும். அங்குதான் இந்தியாவால் அமெரிக்காவையோ ஐரோப்பாவையோ பகைத்துக் கொள்ள முடியாத நிலை உள்ளது. வர்த்தக பற்றாக்குறை நமது பொருளாதாரத்தில் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போது பார்க்கையில் இது ஏதோ நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுவதாக தோன்றக்கூடும். அதாவது நமது நாட்டில் உற்பத்தியாகாத பொருட்களை வெளியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் போது அது ஏதோ பெருமையாக தோன்றலாம். ஆனால் அந்த நிலைமை தொடர்ந்தால் அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக அந்நிய செலாவணியை அதிக அளவில் ஈர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது உள்ளூர் நாணயத்தின் மதிப்பு குறைவதற்கு காரணமாக அமையும். இறக்குமதி செய்யும் பொருட்களின் தேவை அதிகரிக்கும் போது அது உள்நாட்டில் தயாராகும் பொருட்களின் மதிப்பை குறைக்கும். அதனால்தான் இந்தியா இறக்குமதியில் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்காகத்தான் அமெரிக்கா இப்போது இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது.
வளர்ந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா வரிகளை விதித்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு வரி சுமத்துவது சரியல்ல என்று கூறுகிறது அமெரிக்கா. அவ்வாறு நீங்கள் வரி விதித்தால் அமெரிக்கா 100% வரி விதிக்க தயங்காது என்று கூறி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பை சமாதானப்படுத்தி எப்படியாவது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு நமது முக்கியமான நோக்கமாக உள்ளது. அல்லாத பட்சத்தில் வளரும் நாடுகளால் சந்தையில் தாக்குப்பிடிக்க முடியாது. வளர்ந்த நாடுகள் போட்டிக்கு வந்துவிட்டால் அவர்களால் செலவு குறைவாக அதிக தரத்துடன் உற்பத்தி செய்ய முடியும், பெரும் போட்டியை ஏற்படுத்த முடியும். அப்படியாகும்போது வளரும் நாட்டின் ஸ்டார்ட் அப்கள், சிறிய நிறுவனங்கள் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும். அதனால்தான் வெளிநாடுகளின் பொருட்களுக்கு இங்கு வரிகள் விதிக்கப்படுகின்றன. எனவே இந்தியாவை பொறுத்தவரை இங்கு உற்பத்தியை அதிகரிக்காவிட்டால் வர்த்தக பற்றாக்குறை நமது பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கக்கூடும். இந்தியா இப்போது வரலாற்றிலேயே மிக அதிக அளவில் வர்த்தகம் செய்யும் நிலையை அடைந்துள்ளது. சாதனை அளவு வர்த்தகத்தையும் ஏற்றுமதியையும் எட்டியுள்ளது இப்போது. ஆனாலும் உலகளாவிய மற்ற ட்ரேட் பவர்களை விட இது குறைவு என்பதுதான் விஷயமாகும். சீனாவை போன்ற ஒரு நாடு உலகின் ஃபேக்டரி என்று சிறப்பிக்கப்படும் விதத்தில் வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் அதற்கிடையில் நமது நாடு வளர்ச்சியடைந்து ஒரு பெரும் சக்தியாக மாறுவதில் நிறைய சிரமங்கள் உள்ளன. சீனா ஏற்கனவே முழு கட்டமைப்பை உருவாக்கிவிட்டுள்ளது. அதனால் அந்த நாடு முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் வசதிகளை இப்போதும் இந்தியாவால் நல்க முடியவில்லை என்பது ஒரு உண்மையாகும். சீனா 40-50 வருடங்களாக உருவாக்கி வந்த உட்கட்டமைப்பை கொண்டுள்ளது. அங்குள்ள ஆட்சி முறை, அந்நாட்டின் மக்கள், அவர்களது ஒழுக்கம், அனுபவம், அதுபோல் அங்கு அரசு உருவாக்கியுள்ள உட்கட்டமைப்பு ஆகியவை எல்லாம் நிறுவனங்கள் சீனாவை நாடுவதற்கான முக்கிய காரணங்களாக இப்போதும் உள்ளன. அவ்வாறு அசுர வளர்ச்சியடைந்துள்ள சீனாதான் இந்தியாவின் முக்கிய போட்டியாளராகவும் உள்ளது. அதுதான் இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். அங்குதான் இந்தியாவிற்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பு அவசியமாகிறது. இராணுவ வலிமையிலோ ஆயுதங்கள் விஷயத்திலோ அல்ல, மாறாக வர்த்தகத்துறையில்தான் நமக்கு அமெரிக்காவின் ஆதரவு மிகவும் அவசியமாகிறது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவரது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விற்பது குறித்தும் அதற்கு வரி குறைவாக இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு விற்று உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் பேசிக் கொண்டுள்ளார். அதனால் நாம் மிக கடுமையாக முயன்றால் மட்டும்தான் வர்த்தகத்திலும் ஏற்றுமதியிலும் முன்னேற்றமடைய முடியும். அதனால்தான் ட்ரம்பை அல்லது அமெரிக்காவை இந்தியா ஒருபோதும் பகைத்து கொள்ளாது என்று சொல்கிறோம். டீப் ஸ்டேட்டும் டெமோக்ராட்டுகளும் என்னதான் இந்திய விரோத செயல்களில் ஈடுபட்டாலும் இந்தியா அதையெல்லாம் மீறி நமது வர்த்தகத்தை தக்க வைப்பதோடு வளர்க்க வேண்டிய அவசியமும் உள்ளது. நாளை ஒருவேளை ட்ரம்பே இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டாலும் இன்றைய நிலையில் அவர்களுக்கு எதிராக நம்மால் கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க முடியாது. எனவே அமெரிக்கா ஐரோப்பா விஷயத்தில் என்னதான் இருந்தாலும் தற்போதைக்கு சகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது முன்னில் உள்ள ஒரு வழியாகும். காரணம், நாம் ஒரு பெரும் சக்தியாக வளர்ச்சியடைய வேண்டும் என்பதால் அதிக வேகத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் என்ன செய்தாலும் கண்டும் காணாதது போல் நடிக்கத்தான் வேண்டும் நாம்.